ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி யூஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன சார் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக டெய்லி ஒரு இயல் தமிழ், சரிங்களா, 6th-லேருந்து 10th வரைக்கும் உண்டான தமிழ், டெய்லி ஒரு இயல் தமிழ் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு இந்த 25 கொஷின்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 25 கொஷின்ஸு டெஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டிங்கில் அதோட ஆன்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ மொத்தம் 6லேருந்து 10 வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு 9 இயல், ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 9 இயல் இருக்குது இல்லையா? நம்ம 10th தமிழில் லாஸ்ட்லேருந்து 6th தமிழுக்கு வருவோம், சரிங்களா? 10th தமிழில் இயல் 9 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 10th தமிழில் நம்ம 300 முக்கியமான கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுற வீடியோ தான், நல்லா கவனமாக பாருங்கள். 10th தமிழில் 9th இயல் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த 25 கொஷின்ஸையுமே டெஸ்ட் எழுதலாம். டெஸ்ட்டு எழுதிட்டு 25 கொஷின்ஸ்க்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக அடிக்கிறீங்கிறத நான் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th தமிழில் இயல் 8 போட போகிறேன். ஸோ படிக்கிறவங்க படிங்க, ஓகேங்களா? தரவு பண்ணி படிங்க. படித்து இந்த டெஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். 10th தமிழில் இயல் 8 படிங்க, சரிங்களா? இயல் 8 படிச்சிட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 26 to 50 நம்ம என்ன பண்ணலாம், கிராக் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தரவாக படிச்சிட்டிங்கனாலே குரூப் 4க்கு நம்ம கண்டிப்பாக தமிழில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யார்? ஆலங்கானத்து 5 வர இருத்து அரசு பட அமர் உலக்கி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் செய்யுளின் பல இடங்களில் சொற்களோடு பொருந்தி வந்து பொருளை விளக்குவது என்ன அணி? தன்மை அணி டேஷ் வகைப்படும். எழுத்தால், பேச்சால், ஆற்றலால், அறிவால், தொண்டால், பண்பால், பணியால், கனிவால் தமிழக வரலாற்றில் குறிக்கப்படும் அறிஞர். இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் கு. அழகிரிசாமி. நம்ம 9th தமிழில் கூட படிச்சிருப்போம். அன்பளிப்புங்கிற சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். செகண்ட் பாருங்கள். ஆலங்கானத்து 5 வர இருத்து அரசு பட அமர் உலக்கி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் பல இடங்களில் சொற்களோடு பொருந்தி பொருளை விளக்குவது என்ன அணினா தீவக அணி. தீவக அணி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். 4th கேள்வி பாருங்கள். தன்மை அணி எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். 5வது கேள்விக்கு ஆன்சர் அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் இந்த 3 கொஸ்டின்ஸ் பாருங்களேன். எல்லாமே தேம்பாவணி சம்மந்தப்பட்ட நூல் கேள்விகள். தேம்பாவணி எத்தனை காண்டம்? 3 காண்டம். எத்தனை படலம்? 36 படலம். எவ்வளோ பாடல்கள்? 3615 பாடல்கள் கொண்டது. 7th and 8th வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழின் முதல் அகராதி சதுரகராதி. குட்டி தொல்காப்பியம் எனப்படுவது தொன்னூல் விளக்கம், சரிங்களா? இது 2 ஆசிரியருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். அண்ட் குட்டி தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம், சரிங்களா? வீரமாமுனிவரோட இலக்கண நூல் பேர் என்னென்னா இந்த தொன்னூல் விளக்கம். வீரமாமுனிவரோட நகைச்சுவை கதை பேர் என்ன சொல்லுங்கள்? பரமார்த்த குரு. சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசிங்கிற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு கொடுப்பாரு. இஸ்மத் சன்னியாசி என்ற பாரசீக சொல்லின் பொருள் தூய துறவி. தூய துறவி. 10th கொஸ்டின் பாருங்களேன். நதியின் கால்கள் 7வது சுவை கப்பலுக்கு போன மச்சான் சொல்லாத சொல். இதெல்லாம் யார் எழுதுனது? நாகூர் ரூமி, ஓகேங்களா? முகமது ரஃபி என்ற இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமியின் படைப்புகள். இதில் நதியின் கால்கள் 7வது சுவை சொல்லாத சொல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய கவிதை தொகுப்புகள். கப்பலுக்கு போன மச்சான் மட்டும் நாவல். ஸோ ஓகேங்களா, மீதி 3மே என்னென்னா அதோட கவிதை தொகுப்புகள். கப்பலுக்கு போன மச்சான் மட்டும் நாவல். சிறுகதை மன்னன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யார்ப்பா? ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் மொழிபெயர்த்த ஒரு கதாசிரியனின் கதை யாருடைய வரலாறை சொல்லுது சொல்லுங்கள்? முன்சி பிரேம்சந்தின் வரலாறு. 13th கொஸ்டின் பாருங்களேன். இதெல்லாமே ஜெயகாந்தன் விருது வாங்கின படைப்புகள். உன்னை போல் ஒருவன்
திரைப்படத்துக்காக குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருப்பார். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். இமயத்துக்கு அப்பாலுங்கிறதுக்காக சோவியத் விருது வாங்கியிருப்பார். 14th கொஸ்டின் பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட். பண்ணோட சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஜெயகாந்தன். இந்த கவிதை யாருக்காக எழுதியிருப்பார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருக்காக எழுதியிருப்பார். 80களில் கனையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர் நாகூர் ரூமி. அந்த நாகூர் ரூமியோட இயற்பெயர் தான் முகமது ரஃபி. ஓகேவா? ரைட். தேமாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது? 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. காய்மணி உய்முறை செய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்துப் பணியை மேற்கொண்டவர் கு. அழகிரிசாமி. கு. அழகிரிசாமி யாருக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை? கீரா. தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களை படைத்தவர் கு. அழகிரிசாமி. சந்தா சாஹிப்புடன் உரையாடுவதற்காக 2 மாதங்களில் வீரமாமுனிவர் கற்றுக்கொண்ட மொழி உருது மொழி. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சூசை அப்பர். இது பாருங்கள், 24/4/1934 8/4/2015 யாருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனின் காலம். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை என ஜெயகாந்தன் கூறுவது எதுன்னு கேட்டிங்கன்னா பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாத்தல். வாழ்விக்க வந்த காந்தின்னு சொல்லிட்டு காந்தியோட வாழ்க்கை வரலாறை எந்த மொழியிலிருந்து ஜெயகாந்தன் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார்? பிரெஞ்சு மொழியிலிருந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட 10th தமிழ் இயல் 9ல் 25 கேள்விகள் முடிந்தது. இந்த மாதிரி டெய்லி தமிழில் 25 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.